ஹலோ கைஸ், இப்போ நான் என்னன்னா வெர்னாவோட இன்ஃபோர்டைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக அப்டேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு சிம்பிள் பட்டன்ஸில் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஒவ்வொரு பட்டனும் என்னென்ன பட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க. ஏன்னா சண்டே நம்ம ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க கைஸ். வெர்னாவோட இன்ஃபோர்டைனிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கிலோமீட்டர் per ஹாரில் போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதே மாதிரி யாராவது டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ணுறாப்புல, அதனால் டோர் ஓப்பன் பண்ணால் இந்த டோர் சிம்பிள் அப்படிங்கிறத காட்டிக்கலாம். எவ்வளோ டிகிரியில் இருக்குது, வண்டி எத்தனை கிலோமீட்டர் இது ஓடி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். 480 கிலோமீட்டர் ஓடி இருக்குது மொத்தம் இது வரைக்கும். புது வண்டி தான், வண்டி எடுத்து 3 நாள் தான் ஆகுது. அதுபோல் இது என்னென்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபியூல் எவ்வளோ ஃபியூல் இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம். மொத்தம் 4 புள்ளி தான். 2 புள்ளி இருந்தால் ஆஃப் டேங்கு, உங்களுக்கு ஃபுல்லாக இருந்தால் ஃபுல் டேங்கு. ஓகே, இது வந்து உங்களோட ஹீட் டெம்பரேச்சர். இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து நோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அபோவ் 3 or 4 இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் உங்களோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இது 511 அப்படி 511 கிலோமீட்டர் இன்னும் ஓடும். அதாவது 3 புள்ளி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 511 கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிறது காட்டுது. ப்ளூலிங்க் ஃப்ரீ ட்ரையல் இஸ் அவைலபிள். அதாவது எப்படின்னா வெர்னாவோட இன்ஃபோர்டைனிங் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நேவிகேட்டே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நெட்வொர்க் அப்படிங்கிறது தேவைப்படும். அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ளூலிங்க் கொடுத்துட்டோம்னா ப்ளூலிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஹுண்டாயோட ஒரிஜினல்னால இது ஹுண்டாயோட ப்ளூலிங்க் அப்படிங்கிறது வந்துடுது உங்களுக்கு. இதுக்கும் அதை ஹீட் பண்ண மாதிரி கீழே அப்படி நம்ம போனோம்னா லாஸ்ட்டாக வரும்போது உங்களுக்கு அக்ரிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இவ்வளோ நம்ம ரீட் பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ரைவசி அண்ட் பாலிசி எதுக்கும் வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்கிறத கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிறது நல்லது. டேர்ம்ஸ் ஆஃப் யூ அக்ரி நோட்டீஸ் நெக்ஸ்ட் செட் ப்ளூலிங்க் வில் பி அவைலபிள் ஆஃப்டர் ஆக்டிவேஷன். ப்ளூலிங்க் அப்படிங்கிற ஆக்டிவேஷன் இப்படி தான் ப்ளூலிங்க் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது வரும். இப்போ வெர்னாவோட இன்ஃபோர்டைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது மேப் வந்துடும் உங்களுக்கு. அதாவது டிஃபால்ட் மேப்பு உங்களுக்கு. நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து இந்த இதில் தேவையில்லை உங்களுக்கு. ஸ்டார்டிங் வந்து அப்லோட் பண்ணுவோம் மட்டும்தான் நெட்வொர்க் சம்டைம்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு நெட் வந்து தேவையில்லை உங்களுக்கு சொல்லுவாங்க. மேப், நேவிகேஷன், வேலட் மோட் இல்லாமல் இல்லை. அதாவது வேலட் அதாவது பர்சனல் திங்ஸ் எதுவும் வைக்கணும்னா நம்ம பர்சனல் திங்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். குவைட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ரேடியோங்கிறது நம்ம கேட்கலாம். 100.5 தங்களுக்காக அழைப்பது 100.5 அப்படின்னு வருது நமக்கு. செட்டிங்ஸ், கிளைமேட் 34 டிகிரி செல்சியஸ் இருக்கு. செம்ம வெயிலுங்க. எப்படி இது வந்து உங்களோட ஃபேன் கண்ட்ரோல். அதாவது நம்மளோட ஏசியோட ஃபேன் கண்ட்ரோலை இது பண்ணுறது இந்த ரொட்டேட்டிங் சுவிட்ச் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஃபேனே வேணாம், ஏசியே வேணாம் அப்படின்னா இது ஆஃப் பண்ணுறதாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இதே ரியரில் இருக்கிற ஏசி வெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு மஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபேன் அப்படிங்கிறது ஆனில் இருந்தால் மட்டும்தான் ரியரில் இருக்கிற ஏசி வெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன் ஆகும். இது ஃப்ரண்ட்டோட ஏசி வெண்ட்ஸு. ஃப்ரண்ட்டில் இருந்தால் இங்கேருந்து நமக்கு ஏசி ஃபீல் ஆகுது. ஏசியோட ஃபீல் அப்படிங்கிறது வரும் நமக்கு கிடைக்கும். ஒரு டிஸ்பிளேலேயே நம்ம எல்லாமே பார்த்துக்கிற அளவுக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபேனோட ஸ்பீட் ஏசி என்ன டெம்பரேச்சரில் ஃபேன் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டுருக்கு. ஆட்டோ அப்படிங்கிறத வச்சோம்னா ஓகே, வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கு உள்ளே என்ன டெம்பரேச்சர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஆட்டோ அப்படிங்கிற மேனுவலாக இருக்கும். ஓகேவா? இது அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் கூலிங்கை இது பண்ணுறதுக்கும், இல்லை நம்ம மவுண்டெயின்ஸ் ஒரு கூலிங் பிளேஸுக்கு நம்ம போயிருந்தால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை நமக்கு. ஸோ வந்து ஹீட் அப்படிங்கிறத அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா ஃபேனோட ஸ்பீட். அதாவது இது எப்படின்னா சீட்டு, ஏசி வென்ட்டில் இருக்கிற ஏசி சீட். இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு வென்டிலேட்டர் சீட்டு. ஸோ வென்டிலேட்டர் சீட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படின்னா ஏசி வென்ட் அப்படிங்கிறது நமக்கு டிஃபால்ட்டாகவே சீட்டு கீழே நமக்கு வந்துடும். ஸோ வந்து இந்த மூலமாக அதாவது ஒவ்வொரு டாட்டர்ஸ் மூலமாக ஏசி வென்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏசி வெளியே வரும். இது அப்படின்னா ஏசி வெண்டோட ஸ்பீட். அதாவது இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, 3 ஸ்பீட் இருக்குது. இது நம்பர் 1. இது ஃபுல்லாக அதுக்கடுத்து குறைக்கலாம் தான் அப்படியே குறைச்சிக்கலாம். இது ஃபேனோட ஸ்பீட். அதாவது இது வந்து ஏசி வெண்ட்டில் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஏசியோட ஸ்பீட் நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இது ஃபேனோட ஸ்பீட் இது பண்ணுறது. இப்போ நான் வந்து ஏசியை நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய முதுகு ஃபுல்லாக அப்படியே ஸ்வெட்டிங் இருந்துச்சு. அது அப்படியே குளிர்றதை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ
இது யூஎஸ்பி சார்ஜர் அப்படிங்கன்னா அது யூஎஸ்பி இது பண்ணுறது. இது பார்க்கிங் சென்சார், யூடியூப்பில் ஏதாவது பார்க்கிங், இது பார்க்கிங் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கிங் இதை ஆன் பண்ணிட்டோம்னா ஹேண்ட் பிரேக் போடாமல் பார்க்கிங் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா வண்டியிலையுமே கேரன்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து ஐஃபோன் யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ வந்து கேரன்ஸ், கியா கேரன்ஸ், வெனியூ, கிரெட்டா அண்ட் வெர்னா ஆல்சோ எல்லாத்துலேயும் என்ன பண்ணாங்க, பென்ட்ரைவ் பதிலாக சார்ஜிங் போர்ட் அப்படிங்கிறது யூஎஸ்பி போர்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்து ஐஃபோன் யூசர்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஒரு சியோட போர்ட்டும் அப்படின்னு நமக்கு ஈஸியாக கொடுத்துட்றாங்க. சி போர்ட்டு ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து இதோட வென்ட் சீட்டு கூட எல்லாமே பார்த்துக்கலாம் ஒரே இதில். இந்த பட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த பட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட வண்டியோட ரியர் வியூவை, அதாவது மேனுவலாக, அதாவது இப்போ வந்து எந்த கியர்ஸ் எதுவும் போடல, ரிவர்ஸ் கியர் போடாமையே மேனுவலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கக்கூடிய ஒரு பட்டன்ஸ் தான் இது. ஓகே, பின்னாடி என்ன பண்ணுறாங்க, என்ன இருக்குங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது என்ன அப்படின்னா SOS, அதாவது ஒரு எமர்ஜென்சி பட்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது SOS அப்படின்னா எமர்ஜென்சி பட்டன்னா இந்த பட்டனில் நமக்கு என்னென்னா, ஏன் நமக்கு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறத பண்ணும். அதாவது இது மூலமாக நம்ம எப்படி நம்ம டிஃபால்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். SOS அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் எமர்ஜென்சி கால் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி இதாகும். உங்களுக்கு கால் எண்ட் பண்ணிடுவோம், ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு கால் கனெக்ட் ஆகி நமக்கு இதாகிடும். ஸோ SOS ஆப்ஷனுங்கிறது இதுதான் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காண்டி இருக்கிறது. அது யார் நம்ம நம்பரை டெலீட் பண்ணி வச்சுருக்கோமோ, யார் நம்பரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வியூ ஆகும். அவங்களுக்கு கால் போய் இந்த மாதிரி அவங்க வந்து ஆபத்தாக இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த SOS பட்டன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா, நம்மளோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட வண்டிக்கு தேவையான, அதாவது ஹூக் மூலமாக ஒரு சில பேர் வண்டியை வந்து லிஃப்ட் பண்ணி போகிற அளவுக்கு வண்டி நம்மகிட்ட இருக்கும். ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க. நம்ம வண்டி வந்து மூவ் ஆக முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த பட்டன்ஸ் நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு கால் வரும். அவங்க மூலமாக நம்மளோட வண்டியை பிக் பண்ணி நம்மளோட ஷோரூம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணும் இந்த பட்டன்ஸ். ஸோ இது வந்து சும்மா விளையாட்டு பண்ணக்கூடாது. ஸோ வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரோட பவர் விண்டோ சுவிட்சஸ் எல்லாமே டோரில் நமக்கு டிரைவர் பக்கத்துலேயே நமக்கு வந்துடுது. ஓகே, இது லாக் அண்ட் லாக் பட்டன்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து மிரர் ஃபோல்டிங் கிட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பட்டன்ஸ் நமக்குனோம்னா மிரர் ஃபோல்ட் ஆகும், இந்த பட்டன்ஸை எடுத்தோம்னா மிரர் அப்படிங்கிறது லெஃப்ட் ஆகும். ஸோ இதை வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிறேன். இது என்னென்னா ரைட்டில் வச்சு, இது எப்படின்னா வந்து ரைட் லெஃப்ட்டு, அதாவது ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் ரைட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். இது ரைட்னா ரைட் மிரரை நான் வந்து லெஃப்ட்டு இது பண்ணணும், அப்பு டவுன் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்புல வச்சுக்கலாம். இப்போ நான் லெஃப்ட் மிரர் இது பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணி லெஃப்ட் மிரரை நான் அப்பு டவுன் பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்மளோட மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை நான் பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டிட்டு போகிறேன், எனக்கு 2 மிரருமே க்ளோஸ் ஆகிடணும் அப்படின்னா இந்த பட்டன்ஸ் அமுக்கணும் அப்படின்னா 2 மிரருமே நமக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே, இது எப்படின்னா வந்து நான் ஸ்கிரிட் ஆன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிரிட் ஆன் ரோடு அப்படின்னா வந்து இப்போ வந்து மலை அந்த மாதிரி ஒரு மலையில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், வண்டி ஸ்ட்ரிக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கிறது இந்த இருக்குது. புஷ் ஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது வந்து உங்களுக்கு பார்க்கிங், ஆட்டோ ஹெட்லைட்ஸ் அப்படிங்கிறது ஆன் ஆகும். ஓகேவா, இது வந்து பார்க்கிங் ஆன் பண்ணுறது, அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 குட்டி லைட்ஸ் ஆன் ஆகும். இது ஹெட்லைட்ஸ் ஆன் ஆகக்கூடிய ஃபுல் லைன் அப்படி. இது வந்து